வணக்கங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ணவே இல்லைங்க. இன்றைக்கி டேட் என்னென்னா 28 மார்ச் 2026ங்க. 28/3/2026ங்க. இப்போ 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. இடமிருந்து வளம். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு. உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னா கியூபா தான் சொல்லுவோம். ஏன்னா சர்க்கரை உற்பத்தியில் வந்து அவங்க தான் வேர்ல்டில் லீடிங்கில் இருக்காங்க. கியூபா சரிங்களா. ஆனால் இப்போ உள்ள டைமில் பார்த்திங்கன்னா பிரேசில்லாம் சர்க்கரை அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. சர்க்கரை கிங்டம் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசங்க. சரி, 2 மேலேருந்து கீழே என்ன? விண்வெளியை சுற்றிய முதல் மனிதர். ஆக்சுவலாக நான் இதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா யூரி காட்ரின். இதை வந்து சோவியத் யூனியன்லேருந்து போனார். வோஸ்டாக் விண்கலத்தில் வந்து 108 மணி நேரம் சுற்றி வந்திருக்காருங்க. ஃபஸ்ட் ஆள். அதாவது சோவியத் யூனியன்னா அப்போ உள்ள டைமில், இப்போ ரஷ்யான்னு சொல்லுவோம். அந்த விண்கலத்தோட பேர் வந்து வோஸ்டாக் 1. ஸ்டாக் 1. ஏப்ரல் 12, 1961 108 மணி நேரம் சுற்றிருக்காருங்க. சரி, 6 இடமிருந்து வளம் என்ன? இறப்பில்லாத நிலை. சஞ்சீவி. ஆன்சர் கிடைக்கல. 9 இடமிருந்து வளம் என்ன? சாகாவரம்னு போட்டால் கூட அதில் ஆன்சர் கிடைக்காத. 9 இடமிருந்து வளம் என்ன? அக்கறை. அக்கறைக்கு வேர்டு என்ன? வேர்டு 1 செகண்ட். ஸோ 9 வந்து அக்கறை. அக்கறை அப்படின்னா ஆர்வம், ஈடுபாடு, பராமரிக்கிறது. 2வது இடத்துல ட்ரீ வந்துருக்குங்க. அப்போ வந்து இதை வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்னா கரிசனம்னு சொல்லலாம். ஆனால் கரிசனம் அப்படின்னு எழுதுனீங்கன்னா இது அன்பு இல்லைன்னா சேர்த்தை தான் சொல்லும். நம்மளுக்கு ஒரு கரிசனம் கிடைக்காது. நம்ம மேலே யாரும் கரிசனம் காமிக்க மாட்டாங்களா, அக்கறை காமிக்க மாட்டாங்களான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கரிசனம். ஓகேங்க. ஆனால் நான் இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ண காரணம் என்னென்னா, இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து தான் ஆன்சர். ஆனால் நம்ம இங்கே வந்து யூகாகரின்னு மாற்றினா பதில் கிடைக்குது. என்னன்னு பார்க்கலாங்களா? இறப்பில்லாத நிலை. இறப்பில்லாத நிலையை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சாகாவரம்னு சொல்லுவாங்க. சிரஞ்சீவி. சாகாவரம். சாகாமலே இருக்க மாதிரி வரும். சரிங்க, இது கரெக்டாக அப்படிங்கிறத மேலேருந்து செக் பண்ணிக்கலாம். 3 இடமிருந்து வளம் என்ன? ஜனவரி 26 இந்தியாவின் டேஷ் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 26 வந்து இந்தியாவுடைய குடியரசு தினமாக, சுதந்திரம் கிடையாது, குடியரசு தினமாக. இந்தியா எப்போ குடியரசு நாடாச்சுன்னா ஜனவரி 26 1950, 47 1950. சரிங்களா. முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே. 3 மேலேருந்து கீழே என்ன? நான், மனைவி, ஒரே குழந்தை. எங்கள் டேஷ் சிறியது. நான், மனைவி, குழந்தை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்களோட குடும்பம் தான் சொல்லுவோம். எங்களுடைய குடும்பம் மிகவும் சிறியது. ஓகேங்களா. சரி, 8 இடமிருந்து வளம் என்ன? பந்தம். பந்தம், பாசம். வந்துக்குது. பாசம் சொல்ல முடியாது. பச்சு, அன்பு. பாசம், சொந்த பந்தத்துக்குள்ள பாசம். ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன?
எனக்கு மிருதுவான தோசை வேண்டாம், டேஷ் தோசை தான் வேண்டும். இதுக்கு நான் ஹிண்ட் வச்சு தான் சால்வ் பண்ண போகிறீங்க. 7 இடம் வந்து வளம் என்ன? புல்லாங்குழல். புல்லாங்குழலை 3 இடத்துல சொல்லணும் அப்படின்னு கேட்டால் முரளின்னு சொல்லலாம். முரளி அப்படின்னா நடிகர் முரளி இல்லைங்க. கிருஷ்ணர் கையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழலை வந்து நம்ம முரளின்னு சொல்லுவோம். கிருஷ்ணருக்கு கையில் இருக்கக்கூடிய அழகான புல்லாங்குழலை வந்து முரளிங்க நேம்னா நம்ம அழைப்போம். சரிங்க, இந்த முரளி கரெக்டாக அப்படிங்கிறத மேலேருந்து செக் பண்ணலாம். 4 மேலேருந்து கேள்வி. பல தமிழ் படங்களில் நடித்த மறைந்த நகைச்சுவை நடிகர். இதை தந்திலையும் ஆல்ரெடி வந்திருந்துங்க. சுருளிராஜன். இன்னையோட தந்தி பேப்பரில் தாங்க இருக்குது சுருளிராஜன். சரிங்களா? இவர் 1970 நடித்தது. 81 இவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. 80 இவர் தவறிட்டார். இதே ஆன்சராக தான் தந்திக்கும் நான் சொல்லியிருக்கேன். 5 இடம் வந்து வளம் என்ன? மூக்கு அறிவது மனம், நாக்கு அறிவது சுவை. சுவைன்னு எழுதலாம், ஆனால் இங்கே வந்து சுவை எழுத முடியாது. ட்ரூ வந்துக்கனால என்னன்னு சொல்லுவோம்? ருசி. சரிங்களா? அப்போ மூக்கு அறிவது ஸ்மெல்லுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நான் நாக்குக்கு ஸ்மெல்லு இதுன்னு சொல்லியிருக்கலாம், டேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. 10 இடம் வந்து வளம் என்ன? உலகின் உயர்ந்த சிகரங்களில் ஒன்று டேஷ் ஜங்கா. டேஷ் ஜங்கா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே கஞ்சன் ஜங்கா. ஸோ கஞ்சன் ஜங்கா. கஞ்சன் ஜங்கா அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 இடம் வந்து வளத்துக்கு. இது வந்து 8586 மீட்டர் உயரங்க. அதாவது 28,169 அடி. இது நம்ம இந்தியாவுடைய சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் இடையில இருக்குது. உலகின் 3வது பெரிய சிகரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவரெஸ்ட் தாங்க. 11 இடம் வந்து வளம் என்ன? முக்கணிகளில் 2வது. முக்கணியில் 2வதுன்னா மா, பலா, வாழை. 2வது என்னது? பலா. சரி, 12 இடம் வந்து வளம் என்ன? சுறுசுறுப்பின்மை. சுறுசுறுப்பின்மைன்னா சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு ஹிண்ட்டை வந்துன்னா சால்வ் பண்ணுவோன்னா 12 மேலேருந்து கீழே என்ன? பழுத்த பேர் இருக்குது, நல்லா கனமாக இருக்குது. எது சொல்ல வந்து மெல்லியன்னு சொல்லலாம். மெல்லிய. இது கரெக்டானு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 14 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்க போகிறோம். இல்லை முடியுதுங்க. கலங்கி நிற்பவர்களுக்கு டேஷ் தேவை. கலங்கி நிற்பவர்களுக்கு என்ன தேவை? கஷ்டத்தில் கலங்கி நிற்கவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லைன்னா சப்போர்ட்டிங் வேர்ட்ஸு, ஆறுதல் வார்த்தைகள். என்ன தேவை? ஆறுதல். சரி, அந்த இல்லு கரெக்டுங்க. அப்போ 14 மேலேருந்து கீழே. விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தவர் டேஷ் தேவர். கிருஷ்ணதேவர் தான் ஆட்சி செய்தவர். இங்கே தான் வந்து தெனாலிராமன் இருந்தார். சரிங்க. 17 இடம் வந்து வளம் என்ன? தேங்காயை ஓங்கி தலையில் அடிக்க அது சுக்குனாக. தேங்காய் வந்து அடித்தா என்னாவும் சிதறியது. சில்லாக சிதறியது. சரி, 12க்கு நம்ம அப்பலே வந்து இடமிருந்து வளத்துக்கு சுறுசுறுப்பின்மைக்கு வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு தேடிட்டு இருக்கோங்க. ஸோ 11 மேலேருந்து கீழே என்ன? 11 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் காரியம் சிதறாது. இதை பழமொழிங்க. பதறாத காரியம் சிதறாது. இதையும் வந்து பதத்தத்தோடு செய்ததோட பொறுமையாக செஞ்சால் அந்த காரியத்தில் வச்சு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதில் சொல்கிறாங்க.
சரி 7 மேலேருந்து கீழே முடியல. எனக்கு மிருதுவான தோசை வேண்டாம். மிருதுவானா சாஃப்டான தோசை வேண்டாம். டேஷ் தோசை தான் வேணும். முருகலா அப்படின்னு வந்துச்சு. முருகலான தோசை. முருகலான தோசை முருன்னு இருக்கிறது தான் முருகலான தோசைன்னு சொல்கிறோம். சரிங்களா, இது முடிஞ்சிச்சு. இப்போ 12 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். சுறுசுறுப்பின்மை, சோம்பேறித்தனம். இங்கே வந்து மேற்கு தெனாவுக்கு மெத்தனம்னு சொல்லலாம். அசால்ட்னஸ் அப்படின்னா தான் மெத்தனம். ஆனால் சுறுசுறுப்பின்மைக்கு மந்த நிலைக்கு வேணால் இந்த மெத்தனமாக இருக்கான்னு சொல்லலாம். இதில்னா இதுக்கு வேர்டு வந்து அலட்சியம் அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங் ஆகும். 15 இடமிருந்து வளம் என்ன. இங்கு கம்பியமாக நிற்கிறது அதிலே சொல்லிட்டாங்க. பெரிய கோயில் அப்படின்னா எந்த ஊருங்க? தேலை ஆன்சாக்கிறாங்க. என்னது? தஞ்சாவூர். தஞ்சாவூர் பெரிய கோயில். தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயிலாம் என்னது? பிரகதீஸ்வரர் கோயில். இது எப்போ கட்டினாங்கன்னா கிபி 1010 முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டாங்க. ஒரே கல்லால் உள்ள நந்தி, ஓகேங்களா, கோயில் முழுக்க கிரானைட் கல், இதெல்லாம் எப்படி செஞ்சாங்கங்கிறது அது நம்மளுடைய கலாச்சாரத்தை சொல்லக்கூடியது. 13 மேலேருந்து கீழே. ஆகாய விமானம் இல்லைன்னா ஹெலிகாப்டர் இல்லைன்னா வேறு என்ன வேர்டு சொல்லுவாங்க கேட்டிருக்காங்க. ஊதினா நம்ம ஓட்டில் போகுது. வானூர்தின்னு சொல்லலாம். வானூர்தி அப்படின்னா வானத்தில் போகக்கூடிய விமானம். ஓகே, வானூர்தி. கடைசி கேள்விங்க. 16 மேலேருந்து கீழே. அகலமாக உள்ள தெருவை என்னன்னு சொல்லுவோம்? சாலை ஆரம்பிச்சுக்கோங்க. சாலை. இன்றைக்கி பெரிய டவுட் என்னென்னா, இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே சால்வ் ஆகாது. சரிங்களா, இதனுடைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணுன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் நான் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.